நமஸ்காரம். இன்னியோட டாபிக் ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங், ஸ்டார்ட் அக்செப்டிங். பியூட்டிஃபுல்லான டாபிக்ங்க. இதில் நிறைய பேசலாம். அண்ட் முக்கியமான சமாச்சாரம் இது. அத்தனை பேருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் இது அவசியம். ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் பியூட்டிஃபுல்லுங்க. இதை நான் கதை மூலமாக உங்களுக்கு புரிய வைக்கலாம். ஏன்னா எல்லா வயதினருக்கும் புரியற மாதிரி கதை ரூபத்தில் சொன்னால் எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு. ஸோ ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அழகாக மாங்காய் செடியை வைக்கிறது. ஒரு மாங்கொட்டையை மண்ணில் நட்டு அதை அழகாக டெய்லி தண்ணி விட்டுன்னு வந்துட்டு இருக்காரு. கொஞ்சம் நல்லா வளர்ந்தக்கப்புறம் அது காய்க்கிற பருவத்தில் இருக்குது. அந்த ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்குறார் அப்படின்னா, டெய்லி இது நல்லா காய்க்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளையாக எங்கேயாவது மாங்காய் இருக்கா, எங்கேயாவது பிஞ்சு தொங்குறதா அப்படின்னு டெய்லி பார்க்குறாரு. பட் ஒன்றும் கொடுக்கல. அப்புறம் என்ன ஆகுது, அவர் என்னடா அது ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வெறுத்து போகிறது. என்னடா அது, இந்த மரம் இவ்வளோ டெய்லி நம்ம தண்ணி விடுறோம் எல்லாம் பண்ணுறோம், ஆனால் மரம் காயே வரல, பிஞ்சே விடலை, இன்னும் எப்படி பழங்கள்லாம் கொடுக்க போகிறது அப்படின்னு நினச்சி கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிட்டார். ஒரு மாதிரி விரக்தி ஆகிட்டார். அப்போ என்ன ஆகுது, தண்ணி விடுறதுக்கு கூட ஹி வாஸ் ஹெசிடேட்டிங். ஏன்னா அது காய்க்கலை அப்படிங்கும்போது அவர் கொஞ்சம் ஒரு விதமான டிட்டாச்மெண்ட், வெறுப்பு வந்துடுது. அப்புறம் என்ன ஆச்சு, இது இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய கார்டனர். அவர் இவர் என்ன இப்படி விரக்தியாக பேசுகிறார், விரக்தியாக இருக்கார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு, என்ன சார் அப்படின்னு கேட்ட உடனே, இந்த மாதிரி மரம் சார், இது தண்ணி டெய்லி விடுறேனே வழிய ஒரு காய் கூட, ஒரு பிஞ்சு கூட வரமாட்டேங்கிறது, பூக்கவே மாட்டேங்கிறது அப்படின்னு. அப்போ அவர் உடனே சொன்னாராம், சார் மரங்களுக்கு நீங்கள் தண்ணி விடுற, எஸ் கரெக்டு, இது சின்ன செடி மரமாக வந்திருக்கு, அது உண்மை. ஆனால் காய்க்கிறதும் காய்க்காததும் உங்கள் கண்டிஷன் பிரகாரம் அது வராது. அதோட இயல்பில் விட்டாதான் அது வருமே வழிய, நீங்கள் டெய்லி வரணும், காய்க்கணும், 1 காய்க்கணும் 2 காய்க்கணும் அப்படின்லாம் கண்டிஷன் போட்டெல்லாம் நடக்காது சார். மரங்கள்கிட்டலாம் அப்படி நடக்காது. அது நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுடணும். அப்போ பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுட்டு நீங்கள் தண்ணி விட்டுட்டே வாங்கும். அதுக்கு உண்டான பராமரிப்பு, அதுக்கு மண் போடுறது, இந்த உரம் போடுறது, அதெல்லாம் நீங்கள் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் அந்த எதிர்பார்ப்பை நீங்கள் தவிர்த்தாதான், நிறுத்தினாதான் பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஹீஸ் அ கார்டனர், ஹீஸ் ஆஃப்டர் ஆல் எ கார்டனர். அவர்கிட்ட எவ்வளோ பெரிய விஷயம், தத்துவம், அதாவது ரொம்ப அழகான சூக்ஷ்மம் என்ன அடங்கியிருக்கு பாருங்க. பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம பண்ண வேண்டிய கடமைகளை நம்ம பண்ணணும், சரி வர பண்ணணும். இப்போ நம்ம அந்த மரத்துக்கு தண்ணி விட்ட மாதிரி நம்மளும் கண்டிப்பாக தண்ணி விடணும். அதுக்கு உண்டான உரங்கள்லாம் போட்டு, அதுக்கு மற்ற பூச்சிகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு உண்டான பாதுகாப்பு, அதெல்லாம் நம்ம பண்ணணும். பட் காய்க்கிறது பூக்கிறது அது அவாக்கிட்ட விட்டுடணும். அதே மாதிரி நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சின்ன மந்திரம், ட்ரிக்கு, மந்திரம் இல்லை ட்ரிக்கு, அது என்னன்னா, அதுக்கிட்ட அன்பா 2 வார்த்தைகள் பேசணும். நிஜமாங்க, இந்த உரங்கள் தண்ணி விடுறதுக்கு மேலே நீங்கள் பேசினேன்னு வச்சுக்கோங்களேன், அது கண்டிப்பாக கேட்கும். பிரபஞ்சத்துக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ நேச்சுரலி இப்போ நம்மளே கலோக்கியெல்லாம் நீங்கள் யோஜனை பண்ணி பாருங்களேன். ஒருத்தர்கிட்ட நம்ம இஷ்டமாக பேசிட்டு இருந்தோம்னா அவள் நீங்கள் என்ன சொன்னாலும் அவள் கேட்பாள். அது என்ன வயசில் இருந்தாலும் அவள் கண்டிப்பாக கேட்பாள். அதே மாதிரி தாங்க. ஸோ இந்த மரங்களுக்கும் அவளுக்கும் உணர்ச்சிகள்லாம் உண்டு. ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷனை நிறுத்தின உடனே, அவர் அந்த கார்டனர் சொல்லி இவர் அந்த எக்ஸ்பெக்டேஷனை விட்ட உடனே நெக்ஸ்ட்டு சீசனில் பார்த்தேன்னா ஒரு இலைக்கும் பழம் இருந்துதான். அவ்வளோ ஸ்வீட்டாக இருந்துதான் பழங்கள். ஸோ எப்போதுமே பிரபஞ்சத்துக்கிட்ட எல்லாத்தையும் விட்டுடணும், நம்ம கடமையே செய்யணும், பலனை எதிர்பார்க்காதே. கிருஷ்ண பரமாத்மா சொன்னது தான். இது ஒரு விதமான கதை. இன்னொரு கதை என்னன்னா, மாங்க் அண்ட் த ரிவர். அந்த மாங்க் அவர் டிசைபிள்ஸோட அப்படியே அந்த நதிக்கரை ஓரமாக அப்படி நடந்து போயிட்டே இருந்தாங்க. நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு பெண் அந்த ரிவரை கிராஸ் பண்ணணுமா. இந்த பேங்க்லேருந்து அந்த பேங்க்குக்கு இந்த ரிவரை கிராஸ் பண்ணணுமா. ஆனால் அந்த பெண்மணிக்கு ஒரு விதமான ஃபோபியா, ஒரு பயம். இந்த நதியை எப்படி நம்ம கடந்து போகிறது அப்படின்னு அந்த பயத்தில் அவள் ஒதுங்கி பயந்துட்டே நின்றுட்டே இருந்தாலும். ஆனால் அவளுக்கு கண்டிப்பாக இங்கேருந்து அந்த அக்கறைக்கு தாண்டணும். அப்போது அவர் என்ன பண்ணாராம், பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அல்கா அப்படியே அழகாக தூக்கிட்டு
அவர் இப்படி ரிவரை கிராஸ் பண்ணி அந்த இடத்துல இறக்கி விட்டுடுவான். இறக்கி விட்ட உடனே அவள் வேலையை போயாச்சு, இவன் மாங்க் நடந்து போயிட்டே இருந்தார். ஆனால் நம்மளை மாதிரி ஒரு இன்க்விசிட்னஸ் இருக்குமே டிசைப்பிள்ஸில், ஒரு டிசைப்பிள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் ஆயிடுப்பான் நடந்துட்டு இருக்கா. அது அந்த பெண்மணியை இறக்கி விட்டுட்டு இவர் நடந்துகிட்டே இருக்காராம். நடந்துகிட்டே இருக்கும்போது அந்த 2 மணி நேரத்துக்கு அப்புறம் அந்த டிசைப்பிளுக்கு துரு இருந்தான். மாங்கிட்ட கேட்டாராம், இந்த மாதிரி நம்ம யாருமே நம்ம சன்னியாசியாச்சே, நம்மலாம் எந்த பொம்மநாட்டியும் நம்ம தொடக்கூடாதே, நீங்கள் எப்படி அது மாதிரி அழகாக தூக்கிட்டு இப்படி இறக்கி விட்டுட்டே அது பண்ணலாமா அப்படின்னு. நான் இறக்கி விட்டு கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுது, நீ என்ன அவள் சுமந்துட்டு இருக்கியே அப்படின்னாராம். அப்போ அவள் ஒரு ரிக்வயர்மெண்ட், ஒரு சிச்சுவேஷன், அந்த சிச்சுவேஷன் வாஸ் ஜெனுவின். அவளுக்கு பயம், ஒரு ஃபோபியா, அந்த தண்ணியில் நடந்து போகிறதுக்கு ஒரு ஃபோபியா. ஸோ அதனால் அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அப்படிங்கிறதுனால இது பண்ணால் அங்கே போய் இறங்கின உடனே அவன் நன்றி சொல்லி அவள் பாட்டு அவள் வேலையை கிளம்பி போயாச்சு, இவர் பாட்டுக்கு கிளம்பியாச்சு. பட் இதில் என்ன ஒரு சாராம்சம்னு கேட்டேன்னா, அந்த எண்ணங்களை நம்ம தலையில் வச்சுன்னே இருக்கோம் பார்த்தீங்களா, அந்த எக்ஸ்பெக்டேஷன், அதை பண்ணலாமா, அது தப்பு இல்லையா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு அந்த எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தார் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. அந்த சிச்சுவேஷனுக்கு அது ரைட், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ அந்த மாதிரி நம்ம சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வள்ளுவரே நிறைய சொல்லியிருக்கார். பொய் சொல்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தை தவிர்க்க முடியாமல் சொல்ல வேண்டிய நெசசிட்டினா சொல்லி தான் ஆகணும். ஸோ நம்ம எல்லாத்துக்குமே அஸ்திரமாக வச்சுக்கக்கூடாது, பொய் எல்லாத்துக்கும் நம்ம பொய் சொல்லக்கூடாது. ஒரு சந்தர்ப்பத்தில் அது இன்றியமையாதது, வேறு வழி இல்லை, நான் தப்பிக்கணும், இது சொல்லி தான் ஆகணும் அப்படிங்கும்போது அது யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இவர் சன்னியாசி தான், கண்டிப்பாக பொம்மநடைகளை தொடக்கூடாது, அதெல்லாம் நியாயமானது தான். ஆனால் அந்த பெண்மணிக்கு பயம், அப்போது அவளை ஹெல்ப்பும் பண்ணணும். அதே சமயத்தில் அவர் அந்த வழியில் போயிட்டு இருக்கார், இவளுக்கோசரம் பண்ணல. ஸோ ஹீ ஆல்சோ வாண்ட்ஸ் டு கிராஸ், அவரும் அந்த இதுக்கு போனோம், சரி அப்படியே தூக்கிட்டு கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு. ஸோ திஸ் இஸ் அக்செப்டட். நம்ம என்ன பண்ணுறோம், அந்த எண்ணங்களை தென் அண்ட் தேர் நம்ம ஸ்டாப் பண்ணிடணும். அந்த டிரான்சாக்ஷன்ஸ் ஓவர் ஆனவுடனே அப்படியே விட்டுடணும். அதை இல்லாமல் அதை போட்டு நம்ம மாடு எப்படி உட்காந்துட்டு அசை போடுமோ அந்த மாதிரி உட்காந்து நம்ம அசை போடுறதுக்கு பாருங்க, அது ரொம்ப தப்பு. இதுக்கு தான் நான் அடிக்கடி இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் நீங்கள் கற்றுண்டேன் அப்படின்னா, தென் அண்ட் தேர் லிவ் ஃபார் த மூமெண்ட். அந்தந்த விஷயத்துக்கு அந்தந்த டைமில் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பிரபஞ்சம் நமக்கு நல்லது தாங்க பண்ணும். அக்செப்டன்ஸ் எப்படி தெரியுமா, அது ரொம்ப நிம்மதி கொடுக்குங்க. நீங்கள் எல்லாரையும் நீங்கள் அவாவா அப்பா எப்படி இருக்காளோ அப்படி நீங்கள் அக்செப்ட் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களும் எல்லா விதத்துலையும் சுதந்திரமாக இருக்கலாம். நீங்களும் சுதந்திரமாக இருக்கலாம், அவளும் சுதந்திரமாக இருக்கலாம். ஓகே, ஸோ எப்போதுமே அப்படிதாங்க நம்ம எல்லாருமே இருக்கணும். நம்ம சொல்படி தான் எல்லாரும் கேட்கணும் அப்படின்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அது ரொம்ப 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 தப்பு. இது இன்னொரு கதையில் நான் சொல்கிறேன் கேளுங்க. மகாபாரதம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். மகாபாரதத்தில் நிறைய உபகதைகள், நிறைய குட்டி நிறைய வாழ்க்கைக்கு என்னெல்லாம் முக்கியமோ அதெல்லாம் நிறைய குட்டி கதைகளாக இருக்குது. இதில் ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, கர்ணனோட கதை. கர்ணன் பற்றி நமக்கு அத்தனை பேருக்கும் தெரியும். அவர் ரொம்ப எல்லாத்துலேயுமே நல்ல டேலண்ட் உண்டவன், அப்படி ஒரு டேலண்ட். ஆனால் அவரை நிறைய பேர் உதாசீனம் பண்ணினான். என்ன உதாசீனம் பண்ணினா, இவன் தேர் ஓட்டி மகன் அப்படின்னு சொல்லி அவனை உதாசீனம் பண்ணினான். அவன்கிட்ட அந்த வில் வித்தை, வாழ் வித்தை, அந்த நிறைய பேருக்கு வள்ளல், அந்த கொடை வள்ளல், அந்த அதெல்லாம் யாருமே ஹைலைட் பண்ணலை. ஹைலைட் பண்ணாமல் இந்த கெட்டது, தட் இஸ் வேண்டாத விஷயத்தை மட்டும்தான் ஹைலைட் பண்ணிட்டே இருந்தாவா. இது என்னாச்சு, அவனுக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமாக இருந்தது. நம்மக்கிட்ட இவ்வளோ விஷயங்கள் இருந்தும் நம்மளை துரியோதனை மாதிரி நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாளே, நமக்கும் எல்லா விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாளேன்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே ரொம்ப ஹிவாஸ் புழுங்கினே இருந்தானாம். ஒரு நாளைக்கு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட கர்ணன் கேட்டானாம், இவ்வளோ தூரம் நான் எல்லாம் பண்ணுறேனே, பட் ஏன் என்னை எல்லாருமே சரிசமமாக நம்ம எதிர்பார்க்க மாட்டேன், என்னதான் இருந்தாலும் தேர் ஓட்டி மகன்தானேன்னு சொல்கிறா அப்படின்னு. அப்போது கிருஷ்ண பரமாத்மா பதில் சொன்னாராம். என்ன பதில் சொன்னார் அப்படின்னா, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள்ஸ், இந்த மாதிரி கஷ்டங்கள் வர்றது சகஜம்.
ஆனால் அந்த ஸ்ட்ரகிள்ஸை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா அந்தந்த சுச்சுவேஷனுக்கு அப்பப்போ அப்படியே விட்டுடணும். அப்பப்போ அப்படி விட்டுட்டாதான் விட்டுட்டு நமக்கு என்ன கடமையோ அந்த கடமையை கண்ணுங்கருத்துமா நம்ம செஞ்சோம் அப்படின்னா அது அக்செப்டன்ஸ். நமக்கு விதிச்சது இவ்வளோதான் அப்படின்னு எல்லாத்துலேயுமே நம்ம அப்படி போகணும்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே நம்ம அடையலாம். நமக்கு என்ன வேணுமோ கண்டிப்பாக நம்ம அடையலாம் அப்படின்னு கிருஷ்ண பரமாத்மா கர்ணனுக்கு விவரித்து புரியற மாதிரி சொன்னார். அதாவது சொல்கிறவா சொல்லிட்டு போட்டோம், சொல்கிறவா உங்ககிட்ட டேலண்ட் இருக்கிறது உண்மை, அதை யாரும் இது பண்ணிக்க முடியாது. யாரும் அதை வந்து அதை என்ன சொல்கிறது, ஸ்டீல் பண்ண முடியாது, திருட முடியாது. உன்னோட டேலண்ட் உன்னோடது. நீ அவனோட மகனாக இருக்கிறதுனால உனக்கு டேலண்ட் இல்லைன்னு சொல்ல முடியாது யாரும். ஸோ அது சொல்கிறவ சொல்லிட்டு போட்டோம், அதை அப்படியே இக்னோர் பண்ணணும். இக்னோர் பண்ணிட்டு உனக்கு தெரியக்கூடிய விஷயங்களை எவ்வளோ தூரத்துக்கு அதை நம்ம வந்து உலகத்துக்கு காமிக்கலாம், எவ்வளோ தூரத்துக்கு அதை நம்ம உபயோகித்து 4 பேருக்கு நல்லது பண்ணலாம் அப்படின்னு நீ கண்ணுங்கருத்துமா இரு. அது போ. அதுக்கப்புறம் தான் அவர் வந்து கர்ணன், அதாவது நிறைய அங்கே சாப்பாடு போடுறா இங்கே சாப்பாடு போடுறா அப்படின்னு நிறைய பேருக்கு உதவி பண்ணாராம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னாராம். எதுக்கு நான் இந்த விஷயங்கள்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, பேசுகிறவா பேசிந்தாப்பா இருக்கா. தண்ணியில் இருக்கிற நாக்கு இப்படியும் பேசும் அப்படியும் பேசும். நீங்கள் நல்லது பண்ணினா உங்களை ஆஹா ஓஹோ ஓஹோ அப்படின்னு சொல்லும். நீங்கள் நல்ல உங்ககிட்ட பணம் செல்வாக்கு எல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களை வந்து அப்படியே உங்களை இமயமலையில் தூக்கி வைப்பா. அதே உங்களுக்கு ஒரு கஷ்டமோ, உங்களுக்கு பணம் இல்லையோ, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு வியாதியோ இருந்தது அப்படின்னா தொடக்கூட மாட்டான், பேசக்கூட மாட்டான். இப்படியும் கேட்டகரி இருக்கா. எந்நேரத்துலையும் நம்ம கடவுளோட நம்பிக்கையை தளர விடக்கூடாது. எந்த நேரத்துலையும் அவளோட காலை நல்லா கெட்டியாக பிடிச்சிட்டு அவள் கொடுத்த வேலையை, கடவுள் நமக்கு கொடுத்த வேலையை கண்ணுங்கருத்துமா நம்ம பண்ணணும். இதுதான் இம்பார்ட்டண்ட். அப்போது அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே வராது. டைம் இருக்காதுங்க. உங்களுக்கு உங்களோட பர்பஸ் என்னன்னு தெரிஞ்சு அதில் நீங்கள் மைண்டு போட 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 என்ன ஆகும் அப்படின்னு கேட்டேன்னா, எல்லாத்தையுமே நீங்கள் ஆஹா ஆஹா சந்தோஷம் சந்தோஷம் அப்படின்னு அக்செப்ட் பண்ணி போயிடுங்க. அதை வந்து ஏமாற்றமோ, அதை வந்து நம்ம தோல்வியோ அந்த மாதிரி நம்ம நினைக்கவே மாட்டோம். நீங்கள் கொஞ்சம் இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் தான் நீங்கள் நல்லா பண்ணி பாருங்க. இப்போது ஒரு சமையல் பண்ணுறோம், எல்லாருமே காத்தால காஃபி போடுறோங்க. ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள் சொல்கிறேன். காஃபி போடுறோம். காஃபி போடும்போது பார்த்தேன்னா இன்றைக்கி நிறைய பேர் கன்ஃபியூஷன் இருக்கும். பாலில் டிகாஷன் விடணுமா, டிகாஷனில் பாலை விடணுமா, நிறைய பேருக்கு இன்றைக்கும் டவுட் இருக்குது. சரி, அது எப்படி வேணால் விட்டுக்கும். அப்புறம் அதுக்கு வந்து அழகாக நிறம் வரணும். அந்த நிறம் வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கேற்ற மாதிரி நம்ம பாலை வந்து பக்குவமாக நம்ம பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பக்குவம் பண்ணும்போது கூட சில தவறுகள் வருது, தவறுகள் வரதான் செய்யுது. ஸோ நம்ம இன்னைக்கு விதிச்சது அவ்வளோதான். ரசம் நிறைய பேர் இருப்பா. ரசம் பார்த்தீங்கன்னா நல்ல அழகாக அப்படி தெளிவாக இருக்கணும். ஆனால் சில ரசம்லாம் பார்த்தீங்கன்னா குடிச்சுனே இருக்கலாம் போல இருக்கும். சில ரசம் வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, எல்லாத்தையுமே அக்செப்டன்ஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். எல்லாமே நீங்கள் பண்ணினது தான், அதே இன்க்ரீடியன்ஸை போட்டு தான் நீங்கள் பண்ணியிருக்கேன். பட் சம்டைம்ஸ் நீங்கள் எதிர்பார்க்காத மேலே அவ்வளோ நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. ஒரு சில நாளைக்கு சோன்னு இருக்கும். இது எல்லாரும் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவா தான். ஸோ இன்றைக்கி விதிச்சது இவ்வளோ தான் அப்படிங்கிற சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து நம்ம அக்செப்ட் பண்ண பழகிக்கணும். இப்படி நம்ம பழகும் போது என்ன ஆகும்னா, கைப்பக்குவமும் நல்லா வரும். அண்ட் அந்த விஷயத்தில் நீங்கள் நல்லா கண்டிப்பாக 4 பேர் உங்களை புகழ்ந்து பேசுகிற மாதிரி தான் ஆகுது. அதே சமயத்தில் இன்றைக்கி இப்படி ரசம் இப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி ரசம் இப்படி ஆயிடுச்சு, இன்றைக்கி ரசம் இப்படி ஆயிடுச்சு, நீங்களே எங்கள் அப்பா புதிர்குள் இல்லைன்னு சொல்லக்கூடாது. அப்போ இந்த எக்ஸ்பெக்டேஷன் நீங்கள் அந்த மாதிரி 4 பேர் இப்படி சொல்லிட்டான்னு நீங்கள் வந்து சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு வெறுப்பு வருது. திருப்பியும் அடுத்த நாளைக்கு அந்த ரசம் வைக்கும்போது நேற்று மாரி ஆகிடுமோ இன்றைக்கி ரசம், நேற்று மாரி அந்த டவுட்லேயே வரும்போது மோ 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 அப்படிங்கும்போது மோல தான் முடியும். அதனால் இல்லை, இன்னைக்கு ரசம் வைக்க போகிறேன்ல அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக வச்சேன்னா எல்லாம் சந்தோஷமாக இருக்குங்க. ஸோ எல்லாமே நம்மக்கிட்ட தாங்க ஆரம்பம். ஸோ தயவு செய்து இந்த வீடியோவுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணுங்க, லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணலைன்னா பண்ணுங்க,
கமெண்ட் அடிக்கலைன்னா கமெண்ட் அடிங்கோ. அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ், ட்ரை டு ஷேர் அமாங் யோர் கான்டாக்ட்ஸ். இந்த விஷயத்துக்கு ஸ்டாப் எக்ஸ்பெக்டிங் அண்ட் ஸ்டார்ட் அக்செப்டிங். இந்த இதுக்கு வந்து ரேக்கி இதெல்லாம் நீங்கள் கற்றுட்டேன்னா, முத்ராஸு மெடிடேஷன்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சேல் அப்படின்னா நிஜமாக லைஃப் ஜிங்கிள்லாலா தாங்க. ஜிங்கிள்லாலா தான். வெற்றி 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 தான், அதில் சந்தேகமே இல்லை. அதனால் யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ ஃபோன் பண்ணுங்கோ. ஐ எம் ரெடி டு டீச் யூ பீப்புள். அண்ட் கண்டிப்பாக இதில் நமக்கு பல 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 புரிதல் தான் நடக்குங்க. ஸோ கண்டிப்பாக அந்த எக்ஸ்பெக்டேஷன் ஒரு வியாதி. அந்த எக்ஸ்பெக்டேஷனை அவாய்ட் பண்ண கற்றுக்கோங்கோ. உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து வளர விடாதீங்கோ. அக்செப்டன்ஸை தேங்க்யூ காட் அக்செப்டிங். இந்த மாதிரி இன்னைக்கு இப்படி கொடுத்தியா, ஓகே தேங்க்யூ காட் அப்படின்னு அக்செப்டிங். அந்த அக்செப்ட் பண்ணுறது தாங்க ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதனால் நம்ம மன நிம்மதியாக இருப்போம். அடுத்த வேலை பண்ணுறதுக்கு நமக்கு நல்ல சூப்பரான கிளாரிட்டி இருக்கும். கண்டிப்பாக வெற்றி நமதே. தேங்க்யூ, பாய்.